இப்ப எப்படி இருக்கு? வலி தாங்க முடியலைங்க. அதான் கொஞ்சம் நீட்டி வச்சு உட்காரலான்னு. ஓ, நான் வேணா பெட் போட்டு தரவா? என்ன கிண்டல் பண்றீங்களா? கால் வலியோட எப்படிங்க மடக்கி உட்காந்துருக்கிறது? அம்மா, அதான் புலி ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்து வந்து ஏமாந்து திரும்பி போயிடுச்சுல்ல. இப்பயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்ல. ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எனக்கு என்ன, இப்படியே மடக்கி வச்சு உட்காந்துருந்து அப்புறம் காலில் எதுவும் கண்டம் வந்துருச்சுன்னா நீங்க தான் காலத்துக்கு அப்படியே என்ன தூக்கி சுமக்கணும். பரவாயில்லையா? எப்பா, இந்த சின்ன விஷயத்துக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து முடிக்கிறீங்க? சார், உங்க இஷ்டத்துக்கு நீங்க நீட்டிக்கோங்க. இருக்கட்டுங்க. குளிருது இல்ல? ரொம்ப குளிருது. நான் சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் இவ்வளவு நெருங்கி உட்காந்துருக்கீங்களா? அட போங்க, இருக்கிறதே 2 அடி. அதுல நீங்க ஒரு அடியில நான் ஒரு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல எங்க தள்ளி உட்கார்றதா? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறேன். அம்மா, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? புலி வந்ததை நினைச்சேன், சிரிச்சேன். அதுல சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நானே பயத்துல இருக்கேன். புலி மட்டும் வரலன்னா நாம 2 பேரும் இந்த குகைக்குள்ள இப்படி உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? நியாயமா அந்த புலிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏங்க, உயிர் போற நேரத்துலயும் புலிக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். என்னங்க செய்யறது, நமக்கு இந்த மாதிரி தனியா நேரமே அமைய மாட்டேங்குது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறப்ப அங்க எங்க அம்மா கரடி மாதிரி வந்து கெடுத்துட்டாங்க. அதுக்கு இந்த புலியே பரவாயில்ல. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இப்போ நம்ம தனியா தானே இருக்கோம், சொல்லுங்க. இந்த இடத்துக்கு யாரு வர நினைச்சாலும் வர முடியாது. ஆனா அதுக்கு இது சரியான நேரம் இல்லைங்க. அதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும். அப்படி ஒரு நேரம் உனக்கு வரவே வராதுடா. நீ காலத்துக்கும் இப்படியே சாக்கு போக்கு சொல்லிட்டே இரு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க அந்த திவாகரை துரத்திட்டு தானே போனீங்க. நீங்க அந்த போன் எடுத்தீங்களா? அதெல்லாம் அவனை பிடிச்சி அந்த போனை சுக்கு நூறா உடச்சு நொறுக்கிட்டேன். ஆனா அவன் தான் தப்பிச்சிட்டான். அவன் போனா போயிட்டு போறான், விடுங்க. போன் இல்லைன்னா போதும். அதுக்கு தானே சௌந்தர்யா ரொம்ப பயந்தா. ஏங்க, ஒருவேளை அவன்கிட்ட இன்னொரு காப்பி இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லைங்க, அவகிட்ட இந்த போன்ல மட்டும்தான் ஒரு காப்பி இருந்திருக்கு. அப்படி வேற காப்பி இருந்திருந்தா நான் போனை உடைக்கிறேன்னு சொன்னப்பவே என்கிட்ட வேற காப்பி இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல. அப்படியே மீறி அவகிட்ட ஒரு காப்பி இருக்குன்னாலும் நாம் இதுக்கெல்லாம் பயப்படணும்னு தேவையே இல்லை. இந்த காலத்துல இதையெல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்க போறதில்ல. அந்த பொறுக்கி பண்ண காரியத்துக்கு இந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணும்? சொல்றது ஈஸி தான், நமக்கு நடக்கிறப்பதான் அதோட வலியே தெரியும். எப்படியோ அவங்ககிட்ட இருந்து புடுங்கி அதை அழிச்சாச்சு. அதையும் மீறி அவன் மறுபடியும் வந்தானா அப்ப பாத்துக்கலாங்க. முன்னாடியாச்சும் அவன் யாருக்கும் தெரியாம அவங்கள மிரட்டிட்டு இருந்தான். இப்பதான் நாம கூட இருக்கோம்ல, பாத்துக்கலாங்க. பிடிச்சுக்கவா? சின்ன கோகை, பாறை இடுக்கு எல்லா இடத்துலையும் நல்லா தேடுங்க. அடிபட்டு மயக்கமாகியோ இல்ல பயத்துல மயக்கமாகியோ எங்கேயாவது விழுந்திருக்கலாம். ஓகே சார், தேடுங்க, போங்க.
சார் நம்ம கேமரால காமிச்ச சர்க்கம்ஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு இடம் விடாம இன்ச் பை இன்ச்சா தேடியாச்சு. எந்த ட்ரேஸும் கிடைக்கல சார். அப்படின்னா அவங்க இந்த ஜோனை தாண்டி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போயிருப்பாங்களா? சான்சஸ் இருக்கு சார். புலியோட சுச்சுவேஷன் என்ன? நடமாட்டம் எதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கா? சார் இந்த ஜோன்ல வரல சார். ஆனா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள நடமாட்டம் இருக்கிற மாதிரி ட்ரையல் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா டீப்பா செக் பண்ணோம். எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் டீப் ஃபாரஸ்ட்குள்ள தேடுங்க. ஓகே சார். கையில டாட் கன் இருக்குல்ல? எஸ் சார். அனிமல் வந்தா ஷூட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம கிட்ட பர்மிஷன் இருக்கு. அண்ட் பி இன் டச் வித் எவ்ரிவன் த்ரூ வயர்லெஸ். ஓகே சார். ஓகே சார். போங்க. அத்தை அத்தை மெதுவா பார்த்தது. ஐயோ ஐயோ அத்தை அழாத அத்தை. ஐயோ இல்ல என் புள்ள எம்மா அத்தை 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 ஏக்கா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது. உனக்கு என்ன புத்தி கத்தி கெட்டு போச்சா? என் புள்ள ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுல்ல, திரும்ப மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டே இருக்க. எல்லாம் ஒரு நப்பாச தாண்டி. அக்கா ஏக்கா அழாத. ஐயோ ஒத்த ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கேன்டி. அழாதக்கா அழாதக்கா. எனக்கு கொள்ளி போட இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அக்கா என்னக்கா பேசுற? அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. கதிருக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. அதுக்கு முன்னால என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருந்தா சரியா போச்சா? வந்துருவாரா? இல்ல ராதிகா, ஏதோ ஒரு இடத்துல போனை எடுத்து சிக்னல் கிடைக்காத இடத்துல மாட்டிக்கிட்டமா அப்படின்னு சொல்லுவான்னு ஒரு சின்ன நப்பாசடி. கடவுளே, இப்படி ஒரு நிலைமையில என்ன ஏன் நீ உயிரோட வச்சிருக்க? அழாதக்கா. என்னக்கா நீ எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்க? அவனுக்கு எதுவும் ஆகாதுக்கா. ஒண்ணு முதல்ல சொல்லணும்டா. அப்பவே இந்த காட்டுக்குள்ள போற வேலையெல்லாம் வேணான்னு நான் சொன்னேன். நீதான்டா போன்னு சொல்லி அவனை தூண்டி விட்ட. நீயும் போலான்னு சொல்லி வந்துட்டு இப்ப பழைய தூக்கி பாபுனை ஏமால தூக்கி போடுங்க. ஒழுங்கா சாப்பிட்டு ரூம்ல வந்து படுத்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லையே. என் புள்ள என் கூடவே இருந்திருப்பாளேடா. பயப்படாதக்கா. கதிருக்கு எதுவும் ஆகாதுக்கா. நல்லபடியா வந்துருவாக்கா. அதுக்குள்ள அந்த விளங்காதவன் வந்து என்னென்னத்தையோ சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நான் பெத்த என் மகனுக்கு கண்டத்தை உருவாக்கிட்டானே. எவனோ ஒருத்தன் பேச்ச கேட்டு எல்லாரும் போய் நாம் எல்லாரும் தப்பிச்சிட்டோம். என் புள்ள மாட்டிக்கிட்டானேடி. அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ? என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது.